மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் விஜய் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மேலும் மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்கப்பட்டு போதை மற்றும் புகையிலை இல்லா வளாகம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகளுக்கு விருதுகளையும் வழங்கினார் முதல்வர் விஜய். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. காணொலி காட்சி மூலமாக இந்த கூட்டத்தில் தமிழக அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தின் முடிவில் காவிரியிலிருந்து வினாடிக்கு 11,574 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன், ஜூலை மாதங்களில் 88 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வெறும் 12 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே இதுவரை தமிழகத்திற்கு வந்து சேர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் தமிழக அரசு சார்பில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அந்த தீர்மானத்தை தாக்கல் செய்தார். மருத்துவ கல்வி என்பது வெறும் தொழில்முறை கல்வி மட்டுமல்ல, அது மனித உயிர்களை காப்பாற்றும் உன்னத பணிக்கான கல்வி. அந்த கல்விக்கான வாய்ப்பு பொருளாதார வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் திறமையும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒவ்வொருவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு. இன்று இந்தியாவில் சிறந்த பொது சுகாதார கட்டமைப்பை கொண்ட மாநிலங்களில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. நீட் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்கள் தான் பலனடைகின்றன. பல குடும்பங்கள் நீட் பயிற்சிக்காக பெரும் தொகையை செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பொருளாதார பணம் பொருந்திய மாணவர்களுக்கு இது கூடுதல் வாய்ப்பை வழங்குகிறது. அதே சமயம் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள், தினக்கூலி தொழிலாளி, விவசாயியின் குழந்தைகள் அதே அளவிலான பயிற்சியை பெற முடியுமா என்பதுதான் தமிழகம் எழுப்பும் அடிப்படை கேள்வி. இந்த அரசு எந்த மாணவரின் கனவையும் பறிக்க விரும்பவில்லை. மாறாக திறமையுள்ள ஒவ்வொரு மாணவரின் கனவும் அவர்களின் குடும்ப பொருளாதார பின்னணி காரணமாக தடைபடக்கூடாது என போராடுகிறது. நீட் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு வருவதுதான் என்றார். அமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் ஆதரவளித்ததை அடுத்து தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தின் மீது நீட் தேர்வு மசோதாவை தாக்கல் செய்தது 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இணை அமைச்சராக இருந்த திமுகவின் காந்தி செல்வன் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு வைத்தார். அதை மறுத்து பேசிய திமுகவின் ஏவா வேலு, குலாநபி ஆசாத் தான் நீட் மசோதாவை தாக்கல் செய்தார், காந்தி செல்வன் இணை அமைச்சர் மட்டுமே என்றார். இது குறித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு வாங்கி கொடுத்தவர் கலைஞர் என்று தெரிவித்தார். வரலாறு பத்தி பேசல, ஒரே ஒரு பதிவு மட்டும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அது அலோவ் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த பதிவு இருக்கு.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள FCRA எனப்படும் வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிராகவும் சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தை அமைச்சர் ராஜ்மோகன் முன்மொழிந்தார். அந்த தீர்மானத்தில் FCRA விதிமுறைகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சி மற்றும் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகளை பெரிதும் பாதிக்கும். மத, கல்வி, மருத்துவ மற்றும் சமூக அமைப்புகள் விவகாரத்தில் மாநில அரசுகளுடன் ஒன்றிய அரசு விரிவான ஆலோசனை நடத்த வேண்டும். இந்த சட்டத்தால் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவர். எனவே FCRA மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. மற்ற கட்சிகளின் ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2026-27 ஆண்டுக்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியாக 828 கோடி ரூபாயை விடுவித்தது தமிழக அரசு. அதிமுகவிலிருந்து விலகிய அதிமுகவை சேர்ந்த சிங்கை ராமச்சந்திரன் முதல்வர் விஜய் முன்னிலையில் தாவேகவில் இணைந்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்டவர் சிங்கை ராமச்சந்திரன். சட்டமன்றத்தில் பட்ஜெட் குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதத்தில் 20,000 கோடிக்கு மேல் கடன் வாங்கியுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் இந்த ஆட்சி முடியும் போது 10 லட்சம் கோடி கடன் என்பது 20 லட்சம் கோடியாக உயரும் என்பதில் சந்தேகம் இல்லை என்றார். மாநிலத்தின் கடன் அளவு 10,98,000 கோடி என்றும் அதனால் ஏற்படக்கூடிய வட்டி செலவினம் 78,683 கோடி எனவும் குறிப்பிட்டுள்ளீர்கள். மாநில உற்பத்தி மத்தியில் நிகர கடன் அளவு கடந்த ஆட்சியில் வெளியிட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 27.03% இருந்தது. இப்போது நீங்கள் சமர்ப்பித்துள்ள நிதிநிலை அறிக்கையில் இது 27.01%. எனவே கடன் அளவிலும் அதன் சுமையிலே எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இன்று 3 மாதத்திலே 20,000 கோடி நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்திலே 20,000 கோடிக்கு மேல் கடன் பெறப்பட்டு அதில் 17,000 கோடி வருவாய் செலவினத்திற்கு மட்டுமே செலவு செய்தீர்கள். இதே நிலை தொடர்ந்தால் கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி நீடித்தால் 10 லட்சம் கோடி கடலில் இருந்து 20 லட்சம் கோடியாக உயர்த்தி விடுகிறது என்பது சந்தேகமில்லை. மேலும் பேசிய எடப்பாடி பழனிசாமி, குதிரை பேரம் நடத்தப்பட்டதுதான் தாவேக அரசின் சாதனை என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி மீது எங்களுக்கு உடன்பாடு உண்டு. 2017க்கு பிறகு வந்த உங்கள் ஆட்சி மீது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அம்மாவின் அதிமுக இருந்தவரை நீட், GST, CAA கொண்டு வரப்படவில்லை. உங்கள் ஆட்சியில் தமிழகத்தின் நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரணடைந்தீர்கள். உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கை இழந்ததால் தான் தாவேகவில் இணைந்துள்ளனர் என்றார். இதற்கு அதிமுக தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் சலசலப்பு நிலவியது. குதிரை பேரம் என்ற வார்த்தையை சபாநாயகர் JCD பிரபாகர் அவை குறிப்பிலிருந்து நீக்கினார். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது. அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, GST கொண்டு வரப்படவில்லை, CAA கொண்டு வரப்படவில்லை, CAA கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுகன்னு சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள்
குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்கும் சரி விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாண்புமிகு உறுப்பினர் எரிசக்தி துறை சட்டத்துறை அமைச்சர், எரிசக்தி சட்டத்துறை அமைச்சர் அவர் சொல்லி முடிச்சிருங்க. பேசுங்க, எதை சொல்லணும், இடையில குறுக்கிட்டாதுங்க. கடைசியா பேசுங்கன்னு சொன்ன இல்லையா, கடைசியா இப்ப பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசும்பொழுது மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதா சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எந்த வகையிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அது இல்லாமல் மதுரையில் இந்த சிறைவாசி, அதாவது சிறைத்துறையில இருந்த இதுல சிறையில் இருந்தவர் மரணம் அடைந்தான்னு சொல்லியிருக்கார். உடல்நலம் சரியில்லாமல் மரணம் அடைந்தார். அது குறித்து விரிவாக அனைத்தும் அறிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசியாக இந்த குதிரை பேரம் என்பதை ஏற்கனவே பல முறை பேசிவிட்டோம். அதை பத்தி பேசக்கூடாது என்பது சொல்லிவிட்டோம். ஏற்கனவே இதை பற்றி நான் சொன்னேன். குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் இல்லை, முடிச்சிருங்க, பேசக்கூடாது, நீக்கப்படுகிறது சொன்னேன். இப்போ அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. நீட் தேர்வு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு ஆகியவற்றுக்கு எதிராக திராவிடர் கழகம் நடத்த இருந்த இருசக்கர வாகன பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்தது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. போராட்டம் நடத்துவது அடிப்படை உரிமை, ஏன் அனுமதி மறுக்கப்பட்டது என விளக்கம் அளிக்க கோரி வழக்கை ஒத்திவைத்தது நீதிமன்றம்.